விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. கை தட்டணும் எல்லாரும், நல்ல 2 கை தட்டு. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள், உங்க சத்தம், மலைகள் பர்வதங்கள், ஆமென். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக என் வாழ்வில் என்றும். நல்ல சபை கைத்தட்டி. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள், சொல்லுங்க, மலைகள் பர்வதங்கள், சொல்லுங்க. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. கைய நல்லா தட்டி. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி. கை தட்டுங்கடா. யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கை, என் வாழ்வில் என்றும் சத்தமா. என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள், கைய தட்டி. மலைகள் பர்வதங்கள், சொல்லுங்க. அவர் கிருபை அவர் கிருபை மாறாது. அவர் கிருபை மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என் வாழ்வில் என்றும், சொல்லுங்க. மலைகள் மலைகள் சபை ஆராதிக்கட்டும். மலைகள் பர்வதங்கள், சொல்லுங்க. அவர் கிருபை அவர் கிருபை மாறாது. அவர் கிருபை அவர் இரக்கம். எல்ரோயி என்னை என்று காண்பவர், எல் ஷடாய் என்ற சர்வ வல்லவர், எல்ரோயி என்னை என்று, ஆமென். எல் ஷடாய் என்ற சர்வ வல்லவர், வழி நடத்தி என்னை என்று செல்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழி நடத்தே என் வாழ்வில் என்றும். மலைகள் மலைகள் பர்வதங்கள், சத்தமா. மலைகள், ஆமென். பர்வதங்கள், அவர் கிருபை மாறாது. அவர்
கிருபையே மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபையே அவர் இரக்கம் இயேசையா. அவர் கிருபையே மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத. சொல்லுங்க, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில். நல்ல கையை தட்டி புது பலத்தோடு, எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமா? என் வாழ்வின் நம்பிக்கை, என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்றும். ஆமென். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, சத்தத்தை உயர்த்தி மலைகள் பர்வதங்கள் பேந்து போனாலோ, அவர் கிருபையே மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபையே மாறா. நீங்க சத்தமா மலைகள் சத்தத்தை உயர்த்தி மலைகள் பர்வதங்கள் அவர் கிருபையே மாறாது. அவர் கிருபையே மாறாது. கை தட்டி சத்தமா அவர் கிருபையே அவர் இரக்கம். சொல்லுங்க, அவர் கிருபையே அவர் இரக்கம். உணர்ந்து சொல்லுங்க, அவர் கிருபையே அவர் இரக்கம். அவர் கிருபையே அவர் இரக்கம் மாறாது. ரெண்டு கைய நல்லா தட்டி, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாததாயிருப்பதாக. எழுமி நில்லுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்கும்படி எழுமலாமா? நல்லா இருக்கிற இடத்துல எழுமி நின்னு கண்ணை மூடி, ஏசப்பா கிருபை இல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது, இரக்கம் இல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. இந்த புதிய ஆராதனையில நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா உங்க சாமர்த்தியம் அல்ல, உங்க பலன் அல்ல, உங்க ஞானம் அல்ல, உங்க சம்பாத்தியம் அல்ல, உங்க முயற்சி அல்ல, உங்க பிரயாசம் அல்ல. இதெல்லாம் கடந்து திரும்பி பார்த்து உங்க ஆவிக்குரிய கண்களால் பார்த்தா தேவனுடைய பரிபூரணமான கிருபையும் இரக்கமும் உங்களை நடத்தி வந்திருக்குன்னு சொன்னா நல்ல வாயை திறந்து ஆராதனை நேரத்துல நல்லா கிருபை கிருபை கிருபை. சிஸ்டர் உங்களை நடத்தி வந்தது கிருபை, பிரதர் உங்களை நடத்தி வந்தது கிருபை, சபையே திருச்சபையே உங்களை தேவன் இந்த வாரம் முழுவதும் நடத்தி வந்திருக்கிற. எப்படி தெரியுமா? உங்க பலத்துல அல்ல, அவர் உங்க மேல வைத்த கிருபை இரக்கம் உங்களை வழுவாமல் காத்து உங்களை விட்டு விலகாமல் நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி, நான் சொல்றதுக்காக கையை தட்டாம, நான் சொல்றதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணாம கிருபை அப்படியே உணர்ந்து நன்றி சொல்லுங்க. கிருபைய இரக்கத்தை உணர்ந்து நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே நீர் மகிமைக்குரியவர் என்று சொல்லுங்க. எங்கேயும் வேடிக்கை பார்க்காம கண்ணை மூடுனாத்தான் ஆராதிக்கணுங்கிற ஒரு மனம் வர ஆரம்பிக்கும். நல்ல வாயை திறந்து அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் ஆவியில நிறைந்து இதுவரை அபிஷேகம் பெறாதவங்க, ஆண்டவரே இந்த ஆராதனையில உங்க ஆவியின் அபிஷேகம் எங்க வாழ்க்கையில வேணும், என் வாழ்க்கையில வேணும்னு கேட்கிறவங்க கையை தட்டி வாயை திறந்து நன்றியாவது ஸ்தோத்திரமாவது சொல்லி சொல்லி சொல்லி. கிருபைக்கு இவ்வளவு துதி போதாது, எவ்வளவு நேரம் துதிச்சாலும் கிருபைக்கு போதவே போதாது. எத்தனையோ நாடுகள் பஞ்சத்துல கிடக்கு, எத்தனையோ தேசம் அழிவுல கிடக்கு, எத்தனையோ தேசம் யுத்தத்துல கிடக்கு.
எத்தனையோ தேசம் அழிவுல கிடக்கு, எத்தனையோ தேசம் கல்லறைய பார்த்து கொண்டு கிடக்கிறது, எத்தனையோ தேசம் குடும்பத்தை இழந்து நிற்கிற நேரத்தில் உங்களை என்னை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனை ஸ்தலத்தில் கொண்டு வந்து ஆராதிக்க வைத்திருப்பார் என்றால் அது தேவனுடைய கிருபை. அது தேவனுடைய அளவில்லாத நல்ல கையை தட்டணும், நல்ல ஆவியில நிரம்பணும், நல்ல அந்நிய பாஷையை பேசணும், தடைகளை உடைக்கணும், சோர்வுகள் உடையணும், சத்துரு வெட்கப்படணும், பாதாள நடுங்கணும். உங்க ஆவியிலே ஒரு பலன் வர நல்ல வாயை திறந்து come on worship. தடைகள் உடையட்டும். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நிரப்புங்க நிரப்புங்க. யாரெல்லாம் வாஞ்சையா உங்க கிருபையால் என்ன நிரப்புங்கன்னு கேட்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகள் மேலும் தேவ கிருபை இறங்கி வருவதாக. ஓ ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை ஆமென் நன்றி இயேசு. முழு சபையா நன்றி, சத்தமா நன்றி இயேசு. ஆமென் நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. கை தட்டி ஓ நன்றி என்று நாவாலே சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா. நன்றி சபை ஆராதிக்கட்டும். நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. கை தட்டி நாவாலே நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, அதற்கு நன்றி இயேசு. கையை தட்டி ஆவியில நிறைந்து கண்ண மூடி ஓ நன்றி இயேசு. உமக்கே நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதற்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி சபாரதிக்கட்டும். நன்றி நன்றி இயேசு ராஜா. என் தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா. ஒரு தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. நல்ல கையை தட்டி உமக்கே நன்றி இயேசு. Come on worship. நன்றி. Thank you Lord. நன்றி இயேசுவே. நன்றி இயேசு ராஜா. என் வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீர் ஐயா. வார்த்தை என்ற மன்னாவை, வார்த்தை என்ற மன்னாவை, அதற்கு நன்றி இயேசு ராஜா. கண்ண மூடி ஆவில நிறைந்த ரதகரமன சகதரதனா இயேசு ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. எனக்கு புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி. கையை தட்டி புது பலனை தாங்க. எனக்கு புது பலன் தந்தீரே. சபை முழுவதும் புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. அதற்கு நன்றி இயேசு ராஜா. கையை தட்டி ஆவியில துதிக்க துதிக்க புது பலனை சரீரத்தில் பெற்றுக் கொள்ளுகிற நேரம் சபை முழுவதும் தேவ வல்லமை. நன்றி நகர சகதன
இப்பொழுதே கையை தட்டி ஆவில கமான் ரிகபா ஷகதனா சோர்வின் ஆவிகள் வெளியேறட்டும். பலவீனமே வெளியே போ. இது பலவீனத்துக்குரிய சரீரம் அல்ல, புது பலன். The new strength, new anointing, new grace in the mighty in the name of Jesus. Oh நன்றி சொல்ல சொல்ல ஆவில நிரம்ப நிரம்ப புது பலன் வரட்டும். நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 சொல்ல 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 இந்த ஆராதனையில மகிமாய் கிருபை ஓ எனக்குள்ள தேவ பிரசன்னம் அசைவாடட்டும். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு, ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி. கையை தட்டி ஆர்ப்பரித்து நல்ல விடுதலை. உசியா ராஜா அவன் தகப்பன் தேடினது போல செம்மையான வழிகளை தேடினான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணினார். சகரியாவின் நாட்களில் புத்திமானாய் இருந்த அந்த தீர்க்கதரிசியின் நாட்களில் தேவனை தேட மனதே இயங்கியிருந்தான். அப்படிப்பட்ட உசியா தேவனை தேடின போதெல்லாம் கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார். தேவனை தேடும் போதெல்லாம் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாய் கர்த்தரை தேடுகிறோமோ, எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனை கடுத்த காரியத்தில் கிரியை செய்கிறோமோ, பிரயாசப்படுகிறோமோ, பங்கு பெறுகிறோமோ, அவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தர் நம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறார். எசேக்கியா தாவீதின் நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி ஆயுதங்களை செய்து வைத்து துறவுகளை அத்தூர்த்து போட்டு கர்த்தர் அவனை இளைப்பாற பண்ணினான். அவனுக்கு யுத்தமில்லாத ஒரு நாட்களை தேவன் கொடுத்தார். ஒரே ஒரு தேவதூதனை தேவன் அனுப்பி 1,80,000க்கு அதிகமான சத்துருக்களை அழித்தார். அப்பொழுது தாவீது நகரத்தில் அவன் அணையை கட்டி தண்ணீரை சியோனுக்கு விரைவாய் திருப்பின போது கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார். அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள சஸ்டைன் பண்ணுமானால், பரிசுத்த ஆவியில நடத்தப்படுகிற ஒரு மனிதன் இருப்பானால் தேவனை தேடும்போது காரியம் வாய்க்கும். இரண்டாவது, அபிஷேகம் ஒரு மனிதனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணும். யோசுவா 1:8, சங்கீதம் 1:2-3 வசனங்களை வாசித்து பார்த்தால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி நீ செய்ய இரவும் பகலும் தியானமாயிருந்து கவனமாயிருப்பாயானால் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வசனத்தின்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்குமானால் வசனத்தை தினந்தோறும் வாசிக்கணும், வசனத்தை தினந்தோறும் ஒரு மனிதன் தியானிக்கணும், வசனத்தை தினந்தோறும் ஒரு மனிதன் பேசணும். இந்த 3 காரியத்தை ஒரு மனிதன் செய்யும் போது அவன் காரியம் என்ன செய்யுமா? கேட்கல, வாய்க்கும். சகரியாவின் நாட்களில் அவன் காரியம் வாய்த்தது. நல்ல ஊழியக்காரங்க கூட, தரிசனம் உள்ளவர்கள் கூட, அபிஷேகம் பெற்றவர்கள் கூட, தீர்க்கதரிசிகள் கூட, நல்ல தேவ மனிதர் கூட நீங்கள் ஜீவிக்கும் போது, டிராவல் பண்ணும்போது கர்த்தர் உங்கள் காரியங்களை என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். இதான் இந்த மாத ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். இந்த ஆராதனையிலும் ஆவியானவர் நம்ம பார்த்து சொல்லுகிற திருவளம் பற்றுகிற வார்த்தை என்ன? காரியம் வாய்க்கும். எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எவ்வளவு கர்த்தரை தேடுறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வேலை, பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை, திருமண காரியங்கள், பிள்ளைகள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவாராக. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. சொன்னீங்களா? கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரி, அப்போ வாய்க்க பண்ணுவார். எப்பளெல்லாம் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு இனி வர்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா தியானிக்க போகிறோம். இன்னைக்கு என் இருதயத்தில் ஒரு வார்த்தை 2 நாளாக உள்ளேயே இருந்த ஒரு வார்த்தை, நீ மௌனமாக இருந்தால் உன் காரியம் வாய்க்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24:21. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான். எலியேசரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் எலியேசரை அழைத்து சொல்லுகிறார், எனக்கு இந்த தேசத்தில் பெண் கொள்ளாமல், என் மகனுக்கு பெண் கொள்ளாமல் நீ போய் சொந்தங்களிடத்தில் கர்த்தரோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் போய் என் இனத்தினிடத்தில் போய் பெண் கொள் என்று சொன்னபோது அங்கே தொடையில கைகளை வைத்து ஆணையிட்டு கொடுத்து விட்டு புறப்பட்டு போனான் எலியேசர். எலியேசர் போகும்போதே சொல்றாரு, உன் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எனக்கு ஆணையிட்டு கொடுத்த தேவன், என்னை அழைத்த ஆண்டவர் உன் வழியை வாய்க்க பண்ணுவார், என் மகனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவார் என்று சொல்லி அனுப்பினார். அவன் புறப்பட்டு போனான். ஒரு துறவு அண்டையில் உட்கார்ந்து இருக்கிறான். அப்பொழுது ஒரு அடையாளத்தை கேட்கிறான். அடையாளத்தை கேட்டபோது ரெபேக்கால் வந்து, உமக்கு மாத்திரமல்ல உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிறவள் தான் என் எஜமானுடைய மகனுக்கு நியமிக்கப்பட்டவள் என்று சொன்ன உடனே இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு அவன் என்ன செய்தான்? மௌனமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவளும் ஒட்டகத்துக்கும் வார்த்தாள், அவனுக்கும் வார்த்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனா அங்கேயும் போய் ஒரு மௌனத்தை காத்து கொண்டான். சில நேரம் நம்ம பேசணும், சில நேரம் நம்ம சொல்லுங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிழிக்க ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, தைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, keep quiet, மௌனமா இருக்கிறதற்கு ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. what a wonderful word. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, சந்தோஷப்பட ஒரு காலம் உண்டு, துக்கப்படுறதுக்கு ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காலத்தை வச்சிருக்கிறார். இங்க சொல்றாரு, பிரசங்கி சொல்றாரு, கிழிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குமா, தைக்கிறதுக்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருப்பார். அப்ப மௌனமா இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருந்தா பேசுறதுக்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருப்பார். ஆம், எப்பயுமே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்ப எல்லாத்துக்கும் என்னது, ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அப்ப எலியேசர் இந்த காரியம் வாய்க்குமோ வாய்க்காதோ என்று அறியும்படிக்கு அவன் மௌனமாய் இருந்தான். அமைதியா இருந்து பார்க்கிறான், சைலண்ட். மௌனமா இருந்து கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறான். கரெக்டாக கர்த்தர் பேசுகிறார், கிரியை செய்கிறார். லாபான் மூலியமா, ரெபேக்கால் மூலியமா அவள் வாய்ப்பரப்ப கேட்கறதுக்கு அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். கடைசியில் ஒரு நிமிஷம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எங்கள் பிரயாணத்தை வாய்க்க பண்ணிருக்க நீங்கள் ஏன் தடை பண்ணுறீங்கன்னு அப்போ பேசுகிறான். அப்போ மௌனமாக இருக்க ஒரு காலம் இருக்கு, பேசுறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. இந்த கால வேளையில் ஆவியானவர் நம்முடைய சபைக்கு, இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை கொடுக்கிறார். காரியம் வாய்க்க வேண்டுமானால் மௌனமாக இருங்கள். உங்கள் காரியம் வாய்க்க வேண்டுமானால் நீங்கள் மௌனமாக இருக்கிற காலத்தில் இருக்கும்போது தான் உங்கள் காரியம் வாய்க்கும். பேச வேண்டிய காலத்தில் பேசணும். மௌனமாக இருக்கிற காலத்தில் பேசிட்டு இருக்கிற காலத்தில் மௌனமாக இருப்பீர்கள், ஆனால் காரியம் வாய்க்காது. உங்கள் காரியம் வாய்க்கணுமா,
கொஞ்சம் அமைதியா இருக்க ஒரு காலத்தை சொல்லி இருக்கிறார். இந்த கால வேளையில் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றார், கொஞ்சம் மௌனமா இருங்க, கொஞ்சம் அமைதியை காத்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் அமர்ந்துருங்க, கொஞ்ச காலம் பேசாம இருங்க, கொஞ்ச காலம் அமைதியா உட்கார்ந்துருங்க. சகரியா தேவ சமூகத்தில் போய் நின்ற போது தரிசனத்தை பார்த்தான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டார். யோவான் ஸ்நானகன் பிறக்கிற வரைக்கும் அவன் ஊமையாகவே இருந்தான். சில காலத்தில் கொஞ்சம் பேசாம இருந்தா தான் கரெக்டா பிள்ளை பிறந்தது. குழந்தை பெற நேரத்தில் பேர் வைக்கிறார்கள். இந்த பேர் என்னன்னு சொல்லி எழுதி காமிக்கிறார்கள். அவர்கள் பேர் எழுதி அந்த காரியத்தை எழுதி காமிச்ச போது பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொன்னா அவர் வாயை திறந்து அன்னைக்கு பேச ஆரம்பித்தா. கொஞ்ச காலம் நீங்கள் அமைதியா இருக்க வேண்டியிருக்கும். கொஞ்ச காலத்தில் தேவன் உங்கள் வாயை திறப்பா. அப்ப நீங்க பேசணும். நீங்க மௌனமா இருந்தால் காரியம் வாய்க்கும். பேச வேண்டிய காலத்தில் நீங்கள் பேசினால் உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. உங்கள் காரியம் என்ன செய்யும்? வாய்க்கும். யோபு 1ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை பாருங்க. யோபு பாருங்க, பிசாசு வந்து சத்துரு சோதிக்கிறான். 21 நிர்வாணியா என் தாயின் வயிற்றிலிருந்து வந்த என் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. தேவனை பற்றி வாயை திறந்து பேசவே இல்லை, குறை சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாம் இழந்தாலும் இயேசுவை பின்பற்றி என்ன பிரயோஜனம்? சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? ஊழியம் பார்த்து என்ன பிரயோஜனம்? ஆத்துமாதாயம் பண்ணி என்ன பிரயோஜனம்? உபவாசம் பண்ணி என்ன கிழிச்சோம்? ஒண்ணுமே நடக்கலையே, எல்லாத்தையும் இழந்து தானே போனேன்னு சொல்லாம வாயை திறக்காம அமைதியாய் இருந்தார். 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நன்மையை பெற்ற நான் தீமையை பெறாதிருப்பது எப்படி? அவன் மனைவி அவனை பார்த்து சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை வாயை தரையா, ஏன் அப்படி அமைதியா இருக்க? வாயை திறந்து கொஞ்சம் தேவனை தூஷிச்சுட்டேன், 10 பிள்ளை போச்சு, வீடு போச்சு, சொத்து போச்சு, ஒட்டகம் போச்சு, கழுதை போச்சு, மாடு போச்சு, எல்லாம் போச்சு, இடம் போச்சு, வீடு போச்சு, தெருவில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீர், இன்னும் ஓட்டெடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறீர். இந்த மட்டும் உத்தமத்தில் நிலைத்திருப்பீரோ? தேவனை தூஷித்து கொஞ்சம் வாயை திறந்து பேசுமையா, ஏன் இன்னும் மௌனமா இருக்கிற? இவ்வளவு பட்ட பாடு போதாதா? இன்னும் சபைக்கு போகணுமா? இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கணுமா? இன்னும் உபவாசம் போகணுமா? இன்னும் சுவிசேஷ ஆத்துமாதாயம் பண்ணணுமா? கொஞ்சம் தூஷிச்சா நல்லா இருக்குமே, வாயை தர. வேதம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்தில், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பிதற்றுகிறது போல பிதற்றுகிறார். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளில் வாயை திறந்து பேசலன்னு அர்த்தம். கீப் குவைட், அமைதியா இருக்கிறார். எந்த வாயும் திறக்கல பாரு. நம்ம ஆள் எப்படி அமைதியா இருக்கிறாரு. என்ன நடந்தாலும், எது வந்தாலும், எல்லாவற்றையும் இழந்து போனாலும், ஊரே தூற்றி கொண்டு பேசினாலும், கீப் குவைட், அமைதியா இருங்க. நம்ம ஆள் அமைதியா இருந்து பார்க்கிறாரு. 3ஆம் அதிகாரம் வந்ததுதான் தாமதம். நம்ம ஆளை கண்ட்ரோல் பண்ண முடியல. அமைதி ஆனதுக்கு பின்னாடி யோபு தன் வாயை என்ன போட்டிருக்கு? வாயை திறந்தாச்சு. வாயை திறந்த ஆளு வாயை மூடுறது எப்ப? 40ஆம் அதிகாரத்தில் தான் மூடுறாரு. நம்ம ஆளு வாயை திறந்தது தான் தாமதம். 38 அதிகாரமும் தெருவில் தான் உட்கார்ந்துருக்காரு. காரியம் ஒன்று என்ன செய்யலை, வாய்க்கலை. யோ, நல்லா தான் 2 அதிகாரம் பேசிகிட்டு இருந்தீர், வாயை பொத்துனேன், வாயினால் ஒன்றும் பேசலை, அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்போ 40ஆம் அதிகாரம் வந்த பிறகு தான் அவருக்கே கொஞ்சம் புத்தி வருது. 4ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினாலே வாயை செய்யுங்க. இந்த ஸ்கூலில் டீச்சர் சொல்லுவாங்களே, ஏய் கையை வாயில் வை, கையினால வாய பொத்திரு.
இங்க பாருங்க, 2ஆம் அதிகாரம் முடிஞ்சு 3ஆம் அதிகாரத்தில் இந்த ஆளு வாயை மட்டும் திறக்கல, அன்னைக்கே கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்திருப்பார். வாயை திறந்து பேச ஆரம்பிச்ச ஆளு பேசிக்கிட்டு வளவல வளவல கொல 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 கொலன்னு பேசியே பாதி பேர் இன்னைக்கு பாதி பேர் ஆசீர்வாதம் வராமல், காரியம் வாய்க்காமல் போகிறதுக்கு, சுகம் பெறாமல் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் சில நேரம் சஸ்டைன் ஆகிக்கிட்டே இருக்கு தெரியுமா? வாய். கையை வச்சு வாய பொத்து, எங்கே பேசணுமோ அங்கே பேசுங்க. போய் பேசுறது சில ஆள், ஃப்ரெண்ட்ஸை தேடி போய் பேசுறது, உட்காந்து கதை. சில விசுவாசி வீட்டுக்கு போய் பேசுறது. ஒழுங்கா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ரெட்டிப்பான நன்மையை தர. 42ஆம் அதிகாரம் பாருங்க, 42 3ஆம் வசனம் பாருங்க, 42:3 பாருங்க. அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாத அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். சும்மா அழைப்பிட்ட ஆண்டவரே, ப்ளீஸ் கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஊரில் உள்ள அவலம் பேசும்போது அமைதியாக இருந்தப்பா, வாயை வச்சு பாவம் செய்யலை, தீமை பேசலை, ஆண்டவருக்கு உரதமாக பகைக்கலை, ஒன்றும் செய்யலை, அமைதியாக உட்காந்துட்டு வீட்டுக்காரி கிழிச்சு தள்ளுறா. அப்பையும் இந்த ஆளு எவ்வளோ பியூட்டிஃபுல் மேன். ஆனால் 3ஆம் அதிகாரம் வந்தது தான் தாமதம். யோபு தன் வாயை திறந்து அவன் பிறந்த நாளை முதல்ல சபிச்சான். அதுக்கு அடுத்தது அடிச்சு விட்டான் பாருங்க. நான் தான் பெரிய யோக்கியன், உலகத்திலே நான் தான் அப்படியாக்கும், ஆணையாக்கும், பூனையாக்கும், அப்பாப்பாக்காக்கும், பாக்கான்னு அந்நிய பாஷையில் ஆவியில் நிரம்பி பேசி 40ஆம் அதிகாரம் வந்த உடனே தான் வாயை பொத்து. இதுவரைக்கும் நான் காதாரை கேட்டேன், இப்பொழுதுதான் என் கண்கள் காண்கிறது. பொத்து. ரொம்ப அழைப்பிட்ட ஆண்டவரே, இது உனக்கு 3ஆம் அதிகாரத்திலே தெரிய வேண்டாமா தங்கம்? ஓவர் அளப்பா கூடாதுன்னு. அன்னைக்கு உனக்கு தெரிஞ்சது இப்போ தெரியல. திறந்ததுனால உனக்கு 38 அதிகாரம் தேவையில்லாத அதிகாரம் வந்ததுக்கு காரணம் வாயை திறந்ததுனால தான். சில நேரம் உங்களுடைய ஆசீர்வாதம் தாமதித்து நீண்டு கொண்டே போகிறதற்கு காரணம் உங்கள் வாயால் தான். மௌனமா இருங்க, கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. இல்லையா சொல்லுங்க. எவ்வளவு மௌனமா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தர் உங்கள் காரியத்தை என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 39ஆம் சங்கீதம் 2:9 வசனத்தை வாசி பாருங்க. 2ஆம் வசனம் வாசி. நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனால் என் துக்கம் அதிகரித்து. நலமானதை கூட நான் பேசல, நான் மௌனமா இருந்து ஊமையனா இருந்தேன். நலமானது கூட, இது நல்லதுன்னு தெரிஞ்சுது, ஆனாலும் அந்த இடத்துல நான் எப்படி இருந்தேன்? மௌனமா அமர்ந்திருந்தேன், ஆனால் என் துக்கம் அதிகரிச்சது. 9ஆம் வசனத்துக்கு வாசி. நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல். எப்பா, எனக்கு இப்பதான் ஒண்ணு விளங்குச்சு, இதெல்லாம் நீங்க தான் செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமா இருந்தேன். நலமானது கூட நான் திறக்கல, ஆனா என் துக்கம் அதிகரித்தது. துக்கம் அதிகரிச்ச உடனே வாயை திறந்துடலாம் நினைச்சேன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது, இதை எல்லாவற்றையும் நீங்க தான் அனுமதிக்கிறீர், இதை எல்லாவற்றையும் நீ தான் செய்கிறீர். எனக்கு பாடுகள் வருது, உபத்திரம் வருது, போராட்டம் வருது, நிந்த வருது, அவமானம் வருது, நெருக்கங்கள் வருது. ஆனா இதை எல்லாவற்றையும் கர்த்தரே முகாந்தரத்தோடு செய்கிறார் என்பதை நான் அறிந்திருந்தபடினால இன்னும் நான் வாயை திறமாமல் மௌனமா இருக்கிறேன். ரொம்ப பேசாதீங்கன்றாரு, வாயை கொஞ்சம் தயவுசெய்து பொத்துங்கிறாரு. இதை எல்லாம் நீங்க தான்ப்பா செய்கிறீங்க. அப்படி வந்துருங்க, கையை தூக்குங்க, வலது கையை உயர்த்துங்க, ஏசப்பாட சொல்லுங்க, கண்ணை மூடிட்டு, என் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் நடக்கிறதெல்லாம் நீங்க தான் செய்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க தான் செய்கிறீங்க. நான் என் வாயை திறவாமல் இனி மௌனமா இருப்பேன். ஹல்லேலூயா. சரி, அப்போ இன்னும் 2-3 மனிதர்களை உங்கள் முன்பாக நிறுத்தி, அதற்கு பின்பாக ஏன் வாயை திறக்கணும், எப்போ காலத்தில் வாயை திறக்கணும், எதுக்கு மௌனமாக இருக்கக்கூடாதுன்றதையும் வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம்.
ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதித்திரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். என்ன அருமையான வார்த்தை இல்ல? என்ன அருமையான வார்த்தை. ரப்சாக்கே வந்து நிக்கிறாயா, ஆமா, வந்து நின்று இஷ்டத்துக்கு கெட்ட வார்த்தையில மோசமான கெட்ட வார்த்தை பேசுறான் இல்ல? கெட்ட வார்த்தையில கேடு கெட்ட வார்த்தை எல்லாம் ரப்சாக்கே பேசுறான். அவ்வளவும் பேசுறான். ஆனா ராஜா ஒன்னு சொல்லியிருந்தா, என்னது? எப்பா, அவன் கொல்ல பேச்சு பேசுவான், உன்னை கோபப்படுத்துவான், உன்னை எரிச்சல் படுத்துவான், உன்னை அடிக்க வைக்கிற அளவுக்கு பேசுவான், உன்னை ஈனப்படுத்துவான், உன்னை துக்கப்படுத்துவான், உன் குடும்பத்தையே தெருவுக்கு இழுப்பான். ஆனாலும் ஜனங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஒரு பேரும் ஒரு ஆளும் வாயை திறமாவாமல் எல்லாரும் மௌனமா மட்டும் இருங்க. அவன் பேசிட்டு போனா இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருங்க. இல்லைன்னா உங்க காது கேளாதவனை போல நீங்க வாழ கத்துக்கோங்க என்று ராஜா கட்டளை இட்டு இருந்தா. இந்த உலகம் உங்களுக்கு விரோதமா தான் பேசும். உங்க ஊரு, சொந்தம், நண்பர்கள் நல்லா இருக்கும்போது நல்லா பேசுவான். நாசமா போகணும்னு நினைச்சிட்டான்னா வேற விதமா தான் பேசுவான். சத்துரு மனுஷனை ஏவி விடுவான். பல பேரை தெரிஞ்சவங்களை ஏவி விடுவான். கூட இருக்கிறவங்களை ஏவி விடுவான். எல்லாரையும் ஏவி விட்டு வித்தியாசமான முறையில் யூடியூப்ல பேச வைப்பான், பேஸ்புக்ல பேச வைப்பான், சொந்தங்களை பேச வைப்பான், சபையிலேயே பேச வைப்பான். ஆனா ஒரு நேரமும் நீங்கள், ஒரு காலமும் நீங்கள் மறு உத்தரவு சொல்லாமல் அமைதியை மாத்திரம் கவனமா காத்து கொள்ளுங்கள். நீங்கள் மறு உத்தரவு கொடுக்க வேண்டாம் என்று யார் கட்டளை கொடுத்திருக்கிறார்? ராஜா. கெட்ட வார்த்தை தான் அசிங்கமா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு. சில நேரம் சில ஆள் பேச்ச கேட்கறது அவனை அடிச்சிடலாம் போல வரும் அப்படின்னு வந்திருக்கா இல்லையா? சொல்லுங்க. எனக்கெல்லாம் ரொம்ப நேரம் வந்திருக்கு. அட என்னடா இந்த பேச்சு பேசுறான், சப்புன்னு கொடுத்துடலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கு எனக்கு. ஆனாலும் என் கையை வைத்து என் வாயை பொத்ததான் செய்திருக்கிறேன். மௌனமாக தான் இருந்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு ராஜா கட்டளை கொடுத்திருக்கிறா, நீ மறு உத்தரவு கொடுக்காத. மறு உத்தரவு நீங்க கொடுக்காதீங்க. யாருக்கு? மூடனுக்கு மூடத்தனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே. நீ கொடுத்தால் நீயும் மூடனாவா. மூடனுக்கு மூடத்தனத்தின்படி மறு உத்தரவு கொடு. அப்பொழுது எப்போ கொடுக்கணுமோ அப்ப, எப்போ கொடுக்கக்கூடாதோ அப்போ, எப்போ மௌனமாக இருக்கணுமோ அப்போ, எப்போ பேசணுமோ அப்போ. மௌனமாக இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கும், பேசுறதுக்கு ஒரு காலம் இருக்கும். அப்பந்தான் உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். ரப்சாக்கை எழும்பி எவ்வளவாய் பேசினாலும், அசிங்கமாய் தூற்றி கொண்டு திரிந்தாலும், ஜனங்கள் அமைதியாய் மௌனமாக இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது, அந்த ராஜாவும் அவனுடைய தளபதிகளும் அவர்கள் வீட்டுக்கு திரும்பின போது அங்கே சத்துருக்கள் எல்லாம் அவன் சொந்தங்களை அவனை கொன்று போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சும்மா இருங்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் சும்மா இருங்கள், மௌனமா இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி தேவன் எழுந்தருளி நிற்பார். நீங்க பேசினா அவர் பேச மாட்டார், நீங்க அமைதியா இருந்தா அவர் பேசுவார். யார் பேச விரும்புகிறீர்கள்? நீங்க. எனக்காக மனுஷன் பேசும். மனுஷன் பேசணுமா கர்த்தர் பேசணுமா? சொல்லுங்க. அவர் தான் பேசணும். இல்லையா? சொல்லுங்க. அமைதியா இருந்தான் வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு அமைதியா இருக்கணுமோ அவ்வளவு அமைதியா இருக்க நீங்க உங்களை கத்துக்கொள்ளுங்க. ஆமென். ஒன்று ரப்சாக்கே சொல்றான், ராஜா கட்டளை கொடுத்து ரப்சாக்கே கெட்ட வார்த்தையா பேசுறான். யாரும் பேசிடாதீங்க, ராஜா கொடுத்துருக்காரு. ஜனங்கள் எல்லாம் அமைதியா இருந்தாங்க. நானும் உங்களுக்கும் சொல்றேன், இந்த சபையை நடத்துறதுனால உங்களுக்கு சொல்றேன், என் பிள்ளைகளுக்கு, என் ஜனங்களுக்கு, என் குடும்பத்துக்கு சொல்கிறேன், யார் பேசாலும் ரிப்ளை பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுக்காதீங்க. எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுக்காதீங்க. யாராவது மெசேஜ் அனுப்பி அதுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணாதீங்க. யார் என்ன பேசினாலும் கவலைவே படாதீங்க, கலங்கவே செய்யாதீங்க.
ஏன்னா ராஜா கட்டளையிட்டு இருக்கிறது போல நான் இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் நின்று என் குடும்பத்துக்கு, என் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் யார் என்ன உங்களை அசிங்கமாக பேசினாலும் தயவுசெய்து மௌனமாக இருங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சத்துருவுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் மௌனமாக இருங்க. அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம், அதுதான் கிறிஸ்தவ சுபாவம், அதுதான் தெய்வீக சுபாவம். 2வது வேதத்தை பாருங்களேன். தாவீது எல்லா காலகட்டத்திலும் அமைதியாக தான் இருந்தான். அதனால தான் அவன் ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்தவனை கர்த்தர் ஆடுகளை விட்டு பிரித்து பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்து இஸ்ரவேலில் ராஜாவை வைத்தால் அவனை ராஜாவா சிங்காசனத்தில் நிலைத்திருக்க பண்ணினது என்ன தெரியுமா? அவன் மௌனமாகவே இருந்தது. 2 சாமுவேல் 16:10 பாருங்க. அதற்கு ராஜா, சிரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பக்கத்தில் அபிஷாய் தான் வந்துட்டு இருக்கான். அபிஷாய் சொல்ல, அந்த செத்த நாய் என்ன வாயை பேசிக்கிட்டாலே, இது செத்த நாய் கல்லை தூக்கிக்கிட்டு வாரி அரைச்சிக்கிட்டு மண்ணை தூசி போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. விடுங்க எஜமா, விடுங்க எஜமா. சில நம்ம கூட இருக்கிற ஆளையும் கொஞ்சம் கவனமாக தான் வச்சுக்கணும். நம்மளை ஏற்றி விட்டு என்னத்தையா வாயை கிளப்பி விட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? பிரதர், நீங்கள் என்ன பிரதர் இப்படி அமைதியாக இருக்கீங்க? நம்மெல்லாம் அப்படிலாம் அமைதியாக இருக்கக்கூடாது பிரதர், செஞ்சுருன்னு பார்க்குவாங்க, அப்படிம்பாங்க. ஏய், கூட இருக்கிற ஆளையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஏற்றி விட்டு கிளப்பி விடுற குறிப்பாத்தான் ஆளையும் பாதி டிக்கெட்டு என்ன தான் ஏற்றினாலும் பொத்து அப்படின்ட்டுருணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அபிஷாய் வந்து நிற்கிறான். செத்த நாய் இப்படி கொல்ல பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான், நீர் என்னைய ஆண்டவர் விட்டுக்கிட்டு இருக்கிறீர், போட்டுட்டான் நான் அப்படிங்கிறான். உடனே நம்ம ஆளு, இவன் என்னை தூற்றும்படி தேவன் அவனுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறாருப்பா, அவன் என்னை தூசிக்கட்டும், என்னை நிந்திக்கட்டும், என்னை பேசட்டும், நான் இன்னைக்கு அமைதியாக இருந்தால் தான் எனக்கு நன்மையை கர்த்தர் பரலோகத்திலிருந்து தருவா. பேசட்டும், ஆனால் நான் இன்னைக்கு அமைதியாக இருக்க என்ன செய்ய போகிறேன்? அமைதியாக இருக்க போகிறேன். எவ்வளவு நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களோ அவ்வளவு நீங்கள் அமைதியாக இருந்தால் கர்த்தர் உங்கள் காரியத்தை என்ன செய்வார்? சொல்லுங்க, வாய்க்க பண்ணுவார். அவ்வளவு அமைதியாக உங்களை காத்து கொள்ளுங்கள். அப்சலோமை பாருங்க. அப்சலோமை குறித்து வேதம் சொல்லுகிற 2 சாமுவேல் 13:20 அம்னோன் தாவீதினுடைய மகள், அம்னோன் தாவீதினுடைய மகன், தாவீதினுடைய மகளை அவன் சகோதரனே கெடுத்துட்டான். அப்சலோமின் தங்கச்சை அம்னோனே கெடுத்துட்டான். அண்ணன் தங்கச்சியை கெடுத்த கதை வேதத்தில் இருக்கு. இன்னைக்கும் உலகத்தில் நடக்கிறது, அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது. அப்ப செஞ்ச போது அப்சலோம் சொல்ற காரியத்தை வாசிமா. அப்பொழுது அவன் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானோ, இப்போதும் என் சகோதரியே நீ மௌனமாயிரு. தப்பு நடந்து போயிருச்சு, உண்மைதான். தப்பு நடந்துட்டு உண்மைதான். ஆனா நீ கொஞ்சம் என்ன செய்ய? மௌனமாயிரு. அப்சலோம் நல்லவன் தான், அவனை பிசாசு தான் திருப்பிட்டான். எப்படி இருக்கான்? மௌனமாயிரு. தாவீதும் பாருங்க மௌனமாக இருந்தவன், எல்லா காலகட்டங்களிலும் அமைதியாக இருந்தான். அப்சலோம் பாருங்க தங்கச்சிட்ட சொல்கிறான், நீ மௌனமாக இரு. தப்பு நடந்துருச்சு, ஆத்திரப்பட்டுறாத. தப்பு நடந்துருச்சு, சொல்லிடாத. தப்பு நடந்துருச்சு, மௌனமாக இரு. ஆனால் ரைட் டைம் வந்தபோது அப்சலோம் அம்னோனை கொன்னுட்டான். ஆனால் அந்த சூழ்நிலையில் கத்தலை, கூப்பாடு போடலை, பேசலை. இது அமைதியாக இருக்கிற காலம். யுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு காலம் வரும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? கேட்கல, மௌனமாக இருக்கணும். மௌனமாக இருக்க நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பெரியவங்க நீங்கள் கற்றுக்கணும். எல்லா இடத்துலையும் வாயை வளராதீங்க, வளவலன்ட்டு பேசிடாதீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. யோபு 6:24 பாருங்க. யோபு 6:24. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க கேட்கணும், நான் என்ன எதுல நான் தவறிட்டேன்,
கேட்கணும். நீங்கள் அமைதியாக உட்காந்து மௌனமாக உட்காந்து கேட்கணும். உங்கள் பெரியவங்ககிட்ட கேட்கணும், அப்பா அம்மாட்ட கேட்கணும், நான் எதில் தவறி இருக்கேன் கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லா மனிதன், ஹியூமன் ஆல்வேஸ் எரர், எல்லா மனுஷனும் தப்பு பண்ணுறவன் தான். மனுஷன் மாம்சத்தில் தானே வெளிப்பட்டிருக்கிறவன், தவறுகிறது இயல்பு தான். அப்போ நீங்கள் உட்காந்து கேட்கறதுக்கு ரெடியாக இருந்தால் மௌனமாக சொல்கிறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இருப்பார். நம்ம கேட்கறதுக்கு இன்றைக்கி அநேக பேர் ஆயத்தம் கிடையாது. அமைதியாக உட்காந்து என்ன தப்பு பண்ணிட்டோம் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆயத்தம் கிடையாது. இவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது, இவங்க சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிற மென்டாலிட்டிக்குள்ளே தான் இன்றைக்கி அநேகர் போயிட்டாங்க. வாலிப பிள்ளைகளாலும் சரி தான், சிறு பிள்ளைகளாலும் சரி தான், பெரியவங்களாலும் சரி தான். இவங்க சொல்லி நான் கேட்கணுமா? இல்லை, உக்காந்து மௌனமாக கேளுங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், எதில் தவறினேன், எதில் மீறிட்டேன், என்ன காரியத்தில் கேளுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவா, உங்கள் காரியத்தை என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். சரி, அப்போ மௌனமாக இருந்தால் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ மௌனமாக இருக்கிறதுக்கு ஒரு காலம், பேசுறதுக்கு ஒரு காலம். சில நேரம் நமக்கு இப்படி தோணும், எப்படி நம்ம ஜெபம் பண்ணுறோமே, வேதம் வாசிக்கிறோமே, ஊழியம் செய்கிறோமே, கிராம ஊழியத்துக்கு போகிறோமே, சபைக்கு கூட்டுறோமே, பெருக்கிறோமே, அதை செய்கிறோமே, இதை செய்கிறோமே, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணியிருக்கு? சங்கீதம் 28:1, சங்கீதம் 39:12. என் கண்மலையாகிய கர்த்தாவே, என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீ கேளாதவர் போல மௌனமாயிராதையும், நீர் மௌனமாயிருந்தால் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். 39:12. கர்த்தாவே, கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் கண்ணீருக்கு மௌனமாய் நான் அழுதுகிட்டே இருக்கேன் இத்தனை வருஷம், நீங்க ரொம்ப என்னை கேட்கவே மாட்டேங்கிறீங்க, இப்படியே அமைதியா இருக்கீங்களே. சில நேரம் அப்படி நமக்கு இருக்கா? இருக்கும். நானும் அழுதுகிட்டே இருக்கேன், பிள்ளைய கொடுத்துருக்கலாம்ல நீங்கள். நானும் அழுதுகிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு திருமணம் நடக்கலாம்ல. நானும் அழுதுகிட்டே இருக்கேன், என் கடன் பிரச்சனை மாறலாம்ல. நானும் அழுதுகிட்டே இருக்கேன். எவ்வளோ வருஷம் நீங்கள் ஏன் ஆண்டவரே அமைதியாகவே மௌனமாக இருக்கீங்க அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுது? உண்மையாக கையை உயர்த்தி சொல்லுங்க. தோணுதில்ல? தோணும். இப்படியே அழுதுகிட்டே இருக்கேன், நீங்கள் வாட்டுக்கு அமைதி. என்ன ஆண்டவரே ஒரு சத்தமும் கொடுக்க மாட்டேங்கிங்க. கடுப்பாக இருக்கும், சில நேரம் வேதனையாக இருக்கும். என்ன ஏசப்பா இப்படியே கேளாதவர் போல மௌனமாக உட்காந்துருக்கீங்க? அதுக்கு நம்ம ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு நீங்கள் வேதத்தில் பார்ப்போமா? சங்கீதம் 50:21. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாக இருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனால் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். இவைகளெல்லாம் நீ செய்யும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பாவெல்லாம் பண்ணும்போது நான் மௌனமாக இருந்தல்ல, உன்னை தண்டிக்காம. நீ எனக்கு விரோதமாக செய்யும் போதெல்லாம் நான் மௌனமாக இருந்தேன்ல. நீ பைபிள் வாசிக்கும் போது, பைபிள் வாசிக்காமல் இருக்கும் போதெல்லாம் நானும் அமைதியாக தானே இருந்தேன். நான் என்ன உன்னை எதையாவது கேட்டேன்னா, நீ சர்ச்சுக்கு லேட்டமாக இருப்பேன், அப்போ நானும் அமைதியாக தானே இருந்தேன். நீ ஒரு ஆத்மாவாவது ஆதாயம் பண்ணுவேன் நினச்சிட்டு பார்த்துட்டே இருக்கேன், நீ ஒன்று கூட பண்ண மாட்டேங்கல, அமைதியாக தானே இருந்தேன், மௌனமாக தானே நானும் இருக்கேன். அப்போ மட்டும் மௌனமாக இருந்தால் உனக்கு புசுன்னு வரமாட்டேங்குது. உன் காரியத்தில் நான் மௌனமாக இருந்தால் மட்டும் உனக்கு புசுன்னு வருது. ஏசியா 42:14. நான் வெகு காலம் மௌனமாக இருந்தேன். ஏன் நான் வெகு காலமாய் மௌனமாக இருந்தேன்? சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவர்களை போல சத்தமிட்டவர்களை பாலாக்கி விழுங்குவேன். சில நேரம் ஆண்டவர் அமைதியாக இருக்க மாட்டார். சில நேரம் நமக்காக மௌனமா இராம எழுந்து நின்று நமக்காக யுத்தம் பண்ணுவா. ஏசியா 57:11 பாருங்க. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே. நீ என்னை நினையாமல் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலம் மௌனமா இருந்தேன் அல்லவா, ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய். ரொம்ப நாள் மௌனமா இருக்கிறேன். நீ சட்டையை கொடுத்துக்கிட்டே இருக்க, பல சட்டையும் கொடுத்துட்ட. பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது மட்டும் வார, அதுக்கப்புறம் ஆளையே காணாமல் போயிடுற. இன்னொரு வண்டியும் கிடச்சிருச்சு, ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலை. வெகு காலமாக நீனு உனக்கு மௌனமாக இருந்தேன் இல்லையா? சொல்லுங்க.
ஆனால் அவர் அமைதியாக இருந்தால் மட்டும் ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் பதில் கொடுக்க மாட்டீங்க? நீ கொல்ல வேலையை நீ செஞ்சுட்டு அலைஞ்ச, பயப்படாமல் சுற்றிட்டு இருந்த. அப்பெல்லாம் அவர் அமைதியாக இருக்கும்போது அன்னைக்கு போட்டு 2 கூடு கொடுத்துருந்தாருன்னா ஆமாம் அவர் அமைதியாக இருக்க மாட்டாரியா அப்படின்னு சொல்லியிருப்பீல்ல. இல்லையிலே சொல்லுங்க. நம்முடைய எத்தனை குறைகளை பார்த்து ஏசப்பா அமைதியாக தானே இருக்கிறாருங்க. நம்ம எத்தனை முறை தவறும் போதும் ஏசப்பா அமைதியாக தானேங்க இருக்கிறாரு. எத்தனை முறை என்னென்ன காரியத்தில் ஏசப்பா நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும், ஆலோசனை கொடுத்தாலும், அழைப்பு கொடுத்தாலும் நம்ம ஒன்றுக்குமா கீழ்ப்படுகிறோமா? எப்பயாவது அப்பப்போ கீழ்ப்படுகிறோம். ஆனால் அவர் அமைதியாக தானே இருக்கிறார். இது வரைக்கும் நம்மளை தண்டிக்காமல், இது வரைக்கும் நம்மளை எவ்வளவு கிருபையாய் மன்னித்து நம்மோடு கூட நம்மளை வழி நடத்தி கொண்டு வருகிறா. அல்லேலூயா சொல்லுங்க. எரிகோவை சுற்றும் போது 6 நாள் அமைதியாக இருக்க சொல்கிறாரு. மௌனமாக இருங்க. சத்தம் போட வேண்டிய ஒரு காலம் வரும், அப்போ சத்தம் போடு, எரிகோ விழுந்துடும். ஆனால் நீ அமைதியாக இருக்கிற காலத்தில் பேசிடக்கூடாது. எரிகோ விழாது, பிரச்சனை மாறாது. முதல்ல 6 நாள் நீ அமைதியாக தான் இருக்கணும். டோன்ட் டாக் வித் எனிபாடி. உன் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யார் கூடயும் பேசிடாத. அமைதியாக இருந்துரு, மௌனமாக இரு. காரியம் வாய்க்கணுமா, மௌனமாக இருந்து சுற்றி வா. எரிகோ நமக்கு ஒரு பெரிய மதில் தான், நமக்கு விரோதமாக பெருசாக தான் நின்றுட்டு இருக்கு. ஆனால் 6 நாள் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் 7வது நாள் ஆர்ப்பரியுங்கள் என்ற ஒரு சத்தம் வந்தபோது, ஆர்ப்பரித்த போது 7வது நாள் அலங்கம் இடிந்து விழுந்தது. கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து காரியத்தை வாய்க்க பண்ணினது போல மௌனமாக இருக்கிற காலங்களில் காரியம் வாய்க்கும். நீங்கள் ஆர்ப்பரிக்கிற காலம் ஒரு வரும், அப்பொழுதும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. ஆமென். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27-28 வசனம். தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு ரொம்ப நல்லதான். அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன். ஆஹா, எப்பெல்லாம் போடுறாரு பாருங்க ஆண்டவர் பிட்டு. இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது ரொம்ப நல்லது. அவரே அதை என் மீது வைத்தார் என்று அவன் மௌனமாக இருந்து, ஆமாம் கர்த்தர் தான் வச்சிருந்துருக்கிறாரு, கர்த்தர் தான் எம்மளை வச்சாரு. யோசேப்பு இளம் வயதில் தான் 17 வயசில் நுகத்தை சுமந்தார். நுகத்தை சுமந்து அமைதியாக இருந்தார். எகிப்துக்கு போகும்போது அமைதியாக இருந்தார், சிறைச்சாலைக்கு போகும்போது அமைதியாக இருந்தார், போத்திபார் மனைவி வஞ்சித்த போதும் அமைதியாக இருந்தார், திருப்பி சிறையிருப்புக்கு போன போதும் அமைதியாக இருந்தார், பணபத்திரக்காரன் மறந்துட்டான் அப்பயும் அமைதியாக இருந்தாரு. அமைதியா இருந்து கர்த்தர் தனக்கு ஆண்டவர் வைத்தார் என்று தனித்திருந்து மௌனமா இருந்ததுனால, அவன் மௌனமா இருந்ததுனால, அவர் மௌனமா அல்ல, 30 வயசுல கர்த்தர் அவருக்கு காரியத்தை வார்க்கை செய்து எகிப்தில் கர்த்தர் அவனை ஆளுநராய் மேன்மைப்படுத்தினது போல மௌனமா இருந்து தனித்திருந்து, வாலிப பிள்ளைகளே, தம்பிமாரே, தங்கச்சிமாரே, இளம் வயதில் உங்களுக்கு நுகத்தை சுமக்கிறீங்களா? நல்லது, நல்லது. அமைதியாக மௌனமாக இருந்து, இது அவர் தான் என் மேலே வச்சாருன்னு மௌனமாக இருங்க அப்படின்னு கர்த்தர் பேசுகிறா. அல்லேலூயா சொல்லுங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. நியாயாதிபதிகள் 7:20. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று அமைதியாக இருந்த குரூப் சத்தம் போட்டு ஆர்ப்பரித்தார்கள். சத்தம் போட்டு ஆர்ப்பரித்த போது கர்த்தர் சத்துருவை விழப்பண்ணி ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது அமைதியாக இருக்கிற காலம் அல்ல. மௌனமாக இருக்கிறதுக்கு ஒரு காலம் வரும், அப்போ மௌனமாக இருக்கணும். பேச வேண்டிய ஒரு காலம் வரும், அப்போ ஆர்ப்பரிக்கணும், பேசணும். அப்படி தான் யோசுவா 6:16 அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், அலங்கம் இடித்து விழுந்தது என்று வேதம் சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். குஷ்டரோகிகள் 4 பேர் புறப்பட்டு பெனதாத்து சமாரியாவில் முற்றுகை போட்டான். சமாரியா முழுவதும் பஞ்சம் வந்தது. உள்ள இருக்கிறவன் வெளியே போக முடியல, வெளியே இருக்கிறவன் உள்ள வர முடியவில்லை.
எப்பக்கத்திலும் பஞ்சம், பிள்ளைகளை ஆக்கி சாப்பிடக்கூடிய நிலைமை வந்தபோது ஜனங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது 4 குஷ்டரோகிகள் அடையாளம் இல்லாமல், அதிகாரம் இல்லாமல், ஆளுகை இல்லாமல், பலன் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் போகிறார்கள். அங்கே போனபோது சத்துருவின் பாளையத்தின் முன்னணையில் சத்துருக்கள் ஒருவரும் இல்லாதபடி ரதத்தினுடைய இரைச்சலும் குதிரையினுடைய இரைச்சலையும் கர்த்தர் கேட்க பண்ணினார். உள்ள போய் சாப்பிட்டு எழுந்து பொருட்களை எடுத்து கூடாரத்துக்குள்ள வைத்தார்கள். 2வது முறை எடுத்து ஒளித்து வைத்த போது சொல்லுகிறார்கள், ஐயா, தேசம் பஞ்சத்தில் இருக்கிறது, இது நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல, இது நற்செய்தி அறிவிக்கிற காலம், இது பஞ்சகாலம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9-10 11 வசனம் கேட்க கிடையாத பஞ்சகாலம். அங்க லூக்கா 8:18 விசுவாசம் தணிந்து போகிற பஞ்சகாலம். மத்தேயு 24:12 வசனம் அன்பு தணிந்து போகிற பஞ்சகாலம். ஆவியானவருடைய பஞ்சகாலம் வந்திருக்கிறது. இந்த பஞ்ச காலத்துல நீங்களும் நானும் அமைதியா இருக்கக்கூடாது. நற்செய்திக்காக வாயை திறக்கணும், சுவிசேஷத்துக்காக வாயை திறக்கணும். உங்க காரியத்துக்காக வாயை மூடணும். அப்பதான் காரியம். நெகேமியா 9:35 பாருங்க. நெகேமியா chapter 9 verse 35. அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமுமான செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும், தேசம் பெருசா விசாலமா இருக்கு, அங்க ஊழியம் செய்யாமலும், தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். விசாலமான தேசம் இருக்கு, ஊழியம் செய்யாம கழுத கிடக்குது பாருங்க அந்த ஒரு குரூப். கடைசியா ஒரே ஒரு வசனம், 2 வசனம் சொல்லி முடிக்கிறேன். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால், நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். பாத்தீங்களா, இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல. எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து மொர்தெகாய் சொல்றார், எம்மா, உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தினது கர்த்தர். இந்த இடத்துல வச்சிருக்கீங்கன்னா, ஆண்டவர் வச்சிருக்காருன்னா அந்த இடத்துல இருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் உன்னை வச்சிருக்கிறாரே தவிர வாயை மூடிட்டு நீ சந்தோஷப்பட்டு நீ சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழ்றதுக்கு அல்ல. ஒரு போலீஸ் ஆக்குனார்னா, ஒரு வக்கீல் ஆக்குனார்னா, ஒரு கவர்மெண்ட்ல உங்களை உட்கார வச்சார்னா, ஒரு மேன்மைப்படுத்தினார்னா, பண ஆசீர்வாதமாக உங்களுக்கு செழிப்பை கொடுத்தார்னா, அதில் உட்காந்து தேவ ஜனத்துக்கு தேவராஜ்யத்துக்கு பயன்பட உங்கள் வாயை திறக்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பந்தான் காரியம் என்ன செய்யும்? வாய்க்கும், வாய்க்கும், வாய்க்கும். ஏசாயா 62:6 வசனம். எருசலேமே, எருசலேமே, உன் மதில்களில் மேல், மதில்கள் மேல் பகல் முழுவதும், ராம் முழுவதும் ஒரு காலமும் மௌனமா இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். எதுக்கு மௌனமா இருக்க கூடாது? சுவிசேஷம் சொல்ல மௌனமா இருக்க கூடாது, நற்செய்தி சொல்றதுக்கு மௌனமா இருக்க கூடாது, பஞ்சத்தை மாத்துறதுக்கு மௌனமா இருக்க கூடாது, ஜபம் பண்றதுக்கு மௌனமா இருக்க கூடாது. சாமக்காரனை போல ராம் முழுதும் பகல் முழுதும் 24/7 ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 56:10 பாருங்க. அவனுடைய காவல்காரர்கள் குறைக்க மாட்டாத, ஒன்று மரியாத குருட, அவர்கள் எல்லாம் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்கமாய் புலம்புகிறாள், படுத்துக்கொள்ளுகிற பிரிய. தேசத்துல காவல்காரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், உக்கரணக்காரர்கள், தேவ ஜனங்கள், உங்களை என்னையும் கர்த்தர் சொல்றாரு, குலைக்க மாட்டாத நாய்கள். அமைதியா இருக்கக்கூடாது, அதுக்கு ஜபம் பண்றதுக்கு வாயை திறக்கணும், தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு திறப்புல நிற்கிறதுக்கு வாயை திறக்கணும். ஏசாயா 65:6. இதோ அது எனக்கு முன்பாக எழுதி இருக்கிறது, நான் மௌனமா இராமல் சரிக்கு சரி கட்டுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் மௌனமா இருக்க மாட்டேன், உங்க மௌனத்துக்காக அவர் சரிக்கு சரி கட்ட போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசாயா 62:1 பாருங்க. எரிகிற தீவட்டியை போல வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன், வேகமா வேலை பார்ப்பேங்கிறாரு. சங்கீதம் 50:3. நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும். சீக்கிரமா வருவேன், மௌனமா இருக்க மாட்டேன்னு இயேசு சொல்றார். ராஜா வருகிறார், அவர் மௌனமா இருக்க போறது அல்ல. இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 42:2 வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியில கேட்க பண்ணவும் மாட்டார். இயேசுவோட கேரக்டரை குறித்து கூக்குரலிட மாட்டார்,
அவர் சத்தத்தை வீதியில் கூட நம்ம சத்தம் வீட்டுக்கு உள்ளேயும் கேட்கக்கூடாது, வெளியும் வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தெருவில் நின்று சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும். இயேசு குறித்து மார்க் 14:61 பாருங்க. மார்க் 14:61 பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவரோ ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனமா இருந்தார். மீண்டும் பிரதான ஆசாரியன் அவரை பார்த்து, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துதானா என்று கேட்டார். அப்போ பேசினார். முதல்ல பேசலை, அதுக்கப்புறம் பேசுகிறார். முதல்ல மௌனமாக இருக்கிறார், அப்புறம் பேசுகிறார். லூக்கா 19 இயேசு கழுதையின் மீது மரி குட்டியின் மீது ஏறி வருகிறார். ஒசனா ஒசனான்னு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க, கத்துன்னு கத்துறாங்க. அப்போ ஒரு கூட்டம் எழும்பி நின்று வந்து ஏசாப்பிட்ட சொல்கிறாங்க, என்ன இந்த கூப்பாடு போட்டுட்டு அலையுதுங்க, குறுப்பு கூரே கிடையாதா, கியா புய்யான்னு சண்டை சர்வீஸில் இப்படி கத்தவா செய்கிறது, சண்டை ஆராதனையில் கையா புய்யான்னு அந்நிய பாஷை இப்படியா சத்தம் போட்டு, சபைன்னா என்ன அமைதியாக இருக்கணும். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, அமைதியாக இருக்கிறதுக்கு இங்கே எதுக்கடா நீ வந்த, நீ பேசாதிருந்தால் இந்த கல்லுகளும் கூப்பிடும் என்று இயேசு சொல்லுகிறா. சர்ச் அமைதியாக இருக்கிற நேரம் இருக்கும், கூச்சல் எடுக்கிற நேரம் கூச்சல் இடணும். அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, அமைதியாக இருக்கிற ஒரு நேரம் இருக்குது. ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஆராதிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை உண்டு. கர்த்தரை உயர்த்த ஒரு நேரம் உண்டு. வாயை எக்காலத்தை போல உயர்த்த ஒரு நேரம் இருக்குது. எழும்புங்க. நீங்கள் மௌனமாக இருந்தால் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் கூக்குரலிட மாட்டார். அவருடைய சத்தம் வீதிகளிலே கேட்கப்படாது. உங்கள் சத்தம், ஏன் சத்தம் வீதியில் கேட்குதா? நம்ம சத்தம் கேட்கக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு கூட கேட்கக்கூடாது. மெதுவாக பேச பழகணும். பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். கச்சா மூச்சான் கையா முய்யான்னு சத்தம் போடக்கூடாது. பாட்டு சத்தம் கேட்கணும், சத்தமாக ஆராதனை சத்தம் கேட்கணும். சர்ச்சில் கேட்குற மாதிரி வீட்டில் கேட்கணும். பாட்டு சத்தம், கைத்தட்டி சத்தம், ஆராதனை சத்தம். அதை விட்டுட்டு மற்ற எல்லா சத்தமும் கேட்குது. பாத்திரம் சத்தம் கேட்குது, பாட்டு சத்தம், ராக்குன்னு சத்தம் கேட்குது, டிவி சத்தம் கேட்குது, சீரியல் சத்தம் கேட்குது, பிக் பாஸ் சத்தம் கேட்குது. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமா. அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தார், அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தார், ஆத்துமா இழப்பாயே. இது சிந்திக்கும் காலம், இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ, எது உன்னை இழுக்கிறதோ, கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறுங்கையாய் நிற்பாயோ. One more time. பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ, எது உன்னை இழுக்கிறது, கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறுங்கையாய் நிற்பாயோ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம்,
செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இந்தியா இயேசுவை அறியும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. நான் மௌனமாய் இருந்தால் அவர் எனக்காக பேசுவார். நான் மௌனமாய் இருந்தால் எனக்காக அவர் சரி கட்டுவார். நான் மௌனமாய் இருந்தால் எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நான் மௌனமாய் இருந்தால் அவர் எனக்காக எழுந்து நிற்பார். நான் மௌனமா இருந்தால் என் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். மௌனமா இருக்க வேண்டிய நேரத்தில் மௌனமா இருங்க, பேசாதீங்க. நான் பேசுவேன் என்ற சூழ்நிலை வந்தாலும் எனக்காக நான் பேச மாட்டேன். என் ஆண்டவர் நாமத்துக்காக நான் பேசுவேன், என் ராஜ்யத்துக்காக பேசுவேன், ஆத்துமாவுக்காக பேசுவேன்னு சொல்லி பேசுனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக எழுந்து நிற்பார். உங்களுக்காக பேசணும்னு நினைச்சா அமைதியா இருக்க, பேசாதீங்க, அவர் பேசுவார். நீங்க அவருக்காக பேசணும்னு நினைச்சா பேசுங்க, தேவ நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்கிட்ட தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார் பிரதர், என்கிட்ட தான் ஆவியான இடைப்பட்டிருக்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட பேசுவீங்களா? நான் மௌனமா இருப்பேன், பேச மாட்டேன். நான் பேசுனா அவருக்காக பேசுவேன், நான் பேசுனா நாமத்துக்காக பேசுவேன், நான் பேசுனா ஆத்மாவுக்காக பேசுவேன், நான் பேசுனா தேசத்துக்காக பேசுவேன், நான் பேசுனா ஜபத்தில் பேசுவேன், நான் பேசுனா தேவநாமம் உயர்த்தப்படும்படி பேசுவேன். கரம் உயர்த்தி இருக்கிற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஆவியான இடைப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் காரியம் வாய்க்குமோ வாய்க்காதமோ என்று மௌனமாக இருந்தால் நீங்கள் மௌனமாக இருங்க, பேச வேண்டிய நேரத்தில் பேசுங்க. கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வந்து எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ எப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். என்ன காரியத்தோடு இந்த ஆலயத்துக்குள்ள உடைய பிள்ளைகள் வந்தார்களோ அவங்க பிள்ளைகள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். அவங்க காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவ நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பிதாவே.